வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அது மிகவும் முக்கியமானது. அது சனி பகவானை பற்றியது. சனி பகவான் லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் இருந்தால் அது மறைவு ஸ்தானம். சனி பகவான் மறைந்து விட்டார். அதனால் தொழில்கள் என்பது பாதிப்பை ஏற்படுத்தும், ஆயுளில் பாதிப்பு ஏற்படும் என எண்ணிவிடக்கூடாது. லக்னத்திற்கு 8ஆம் வீடு என்பது ஆயுள் காரகத்தை குறிக்கக்கூடிய வீடு. அந்த ஆயுஸ்தான வீட்டில் சனி பகவான் இருந்தால் அது மறைவாக இல்லை. அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுதோ, உச்சத்தில் இருக்கும் போதோ, மூலத்திரியோணத்தில் இருக்கும் பொழுதோ, அப்படி ஒரு அமைப்பில் இருந்தால் அந்த சனி பகவான் வலிமையாக இருக்கிறார் என நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அது ஒரு யோகா அமைப்பு தான். அவர் தொழிலில் சிறந்து விளங்குவார், செல்வாக்கு பெற்று விளங்குவார், ஆயுள் தீர்க்கமாக இருப்பார், பெயர் புகழோடு இருப்பார். ஆனால் அந்த ஜாதகர் எதையும் துணிந்து செயல்பட மாட்டார். யோசித்து செயல்படுவார். அவர் எடுக்கும் முடிவுகள் நல்ல முடிவாக, தீர்க்கமான முடிவுகளாக இருந்தாலும் அதை துணிந்து அவர் செயல்பட மாட்டார். இப்படிப்பட்ட அமைப்பு சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது ஏற்படும். மற்றபடி யோகத்தை தான் செய்யும், நல்ல பலன்களை கொடுக்கும், ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்கும். மற்றவற்றை நாம் அடுத்தபடி காண்போம். நன்றி, வணக்கம்.